Green tea, sir. Yummy. இது உங்க ஊர்ல green tea. நாங்கள் போட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார். நாங்கள் வந்து ½ மணி நேரம் ஹோட்டலில் எதுக்கு அப்புறம் டேபிள் சார். அது அவங்க சார், எங்களுக்கு இது சம்மந்தமே இல்லை சார். உண்மையிலே சார் இல்லை சார். சும்மா டீ குடிக்க நாங்கள் வந்து ½ மணி நேரம் ஆகுது சார். அவன் ஏன் அங்கே வந்து உட்காந்து அவர் வந்து அவங்க ஆப்போசிட்டில் உட்காந்தா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அவன் கூட இருந்தாங்கன்ற யார்கிட்ட வேணால் கேட்கலாம் சார். கேளுங்க கை சார். கையை தட்டி விட்றேன். பட போச்சே. அவங்கள விட்டுருங்க, என்னைய மட்டும் கூப்பிட்டு போங்க. செஞ்சு வாங்க, நீங்கள் வாங்க. சார் எங்களுக்கு உண்மையிலே சார், சத்தியமே சார். இல்லை உண்மையாக சத்தியமா என்ன சார் டீசெண்டாக ரெகுலராக பேசுகிறேன் வரேன் சார். யார்கிட்ட வேணுமோ கடையில் கேட்டு பாருங்க சார். சார். கை காமிங்க. சென்னை பசங்க சொல்லுங்க சார். என் பக்கத்தில் ஒன்று பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். பயப்படாதீங்க. நீங்கள் என்கிட்ட பேசவே தேவையில்லைங்க. நான் தேவையில்லாமல் என் வீடு இங்கே தான் சார் இருக்குது. சரிங்களா? நான் ரெகுலராக இங்கே தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். என் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஸ்மோக்கிங் பழக்கம் கூட இல்லை. சரிங்களா? ரேஷனுக்கு வந்து ஒரு இது எழுதி சார் அவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் என் பக்கத்தில் உட்காந்துருக்கு. நான் எப்படி சார் வர முடியும்? என்ன திம்பரா பேசுகிறேன் நீ? முதல்ல ஸ்டேஷன் நான் வந்து எதுவும் ஆனாலும் 2000 ரூபாய் தரோங்க, இங்கே முடிச்சிருங்க. 2 வருஷம் உன்னை தூக்கி உள்ளே போடுவாங்க 2 பேருக்கும். சார் திருப்பி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. 2 பேரும் அப்படிங்கிறது இங்கே பேச பேசுறீங்க. அவர் தனியாக உட்காந்தா சார் தனியாக ஒரே நிமிஷம் சார். அவர் எதுக்கு ஒரே நிமிஷம் ஒரு ஆள் 3வது ஆள் அந்த சேர், இது காமன் பிளேஸ் சரிங்களா? அங்கே வந்து உட்காந்தா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளிண்டோ லேர்னிங் சொல்லிச்சு ப்ராப்ளம். சந்திரசேகர் ஐடி கார்டு ஆஃபீஸ் சார். என்கிட்ட ஐடி கார்டு இருக்குங்க. போட மாட்டேன். உன்ட்ட ஐடி கார்டு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கு வரணும்? மேலே எந்த நீங்கள் பிரச்சனை என்ன இல்லை. எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் எதுக்கு அதுக்கு வரணும்? அதான் என் கேள்வி. கத்தி பேசாதீங்க சார். இல்லை நான் எதுக்கு வரணும்? அதான் கேள்வி. மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மிருவே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் உங்கள் சைடு தான் இருக்கேன். அவர் தான் கேட்க மாட்டேங்கிறார். எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஏதாவது நான் டென்ஷன் படுத்தீங்களா? பில்லை கிளியர் பண்ணி இவங்ககிட்ட இதுதான் 2வது டைம். என்னடா இப்படி போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க. விடு. எதுக்கு நான் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னா எதுக்கு நான் ஏன் அவன்கிட்ட பேசுற? அவர் என்ன தானே சார் சொல்றாரு? யார் நல்ல ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்க தம்பி. ஏன் பேசுறீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மாட்டியாச்சுப்பா, இதுமாரி எதுவும் பண்ண முடியாது. சுமாரியா என்னையா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயார பாத்து. இப்போதான் அண்ணன் தம்பி இங்கே பாரு, மாட்டியாச்சுன்னா எல்லாருமே மாட்டிக்கிட்டோம்டான். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. வந்து பக்கத்தில் உட்காந்தாருண்ணா அவர். ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஒரு நிமிஷம். ஸ்டேஷனுக்கு போகலாமா? ஸ்டேஷனுக்கு போகலாமா? சந்தைக்கு போன ஆட்டோவையும் காரை கொடு. ஆட்டோவையும் சந்தைக்கு போன கார் பக்கத்தில் யாரும் தெரியாதுமா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. காசு எவ்வளோ வச்சுருக்கேன்? காசு 100 ரூபா இருக்கு. பர்ஸு கூட இல்லை என்கிட்ட. காசு சாப்பிட்ற காசு தான் காலேஜ் போய் சாப்பிட்டு என்கிட்ட ஒரு காசு முடிச்சிக்கலாம். மாட்டாங்க. ஓகே, நல்லா குட் ஜாப். எந்திரிச்சு பதில் சொல்லு. யா யார் இவங்க? தெரியாதா? பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்க, யாரும் தெரிலன்ற. சார் அந்த கஞ்சா அவங்க கூட 3 பேரை பிடிச்சிருக்கோம். ஆமாம், ஜிபே இங்கே அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பாப்பா அவனுக்குன்னா வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கணுமா? ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் வரலாம். உங்களுக்கு சம்மந்தம் வேணா அந்த கையெழுத்து போட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. சரிங்களா? ஷாப்புலேருந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவாங்க சார். நாங்கள் தனியாக சார் உங்க தனியாக நாங்கள் மாற்றம் எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான். எவன் ஒத்துக்கிறான் இல்லை அவன் கஞ்சா காட்டத்தில் நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் வேணா கேட்டுக்கிறோம். ஆ இங்கே நிற்கிறேன் கேட்டுக்கிறோம்.
இங்கே நிற்கிற கேட்டு வரணும். நான் உங்களை கேட்டுக்கோங்க. நான் போய் கேட்கணுமா அவனை? அவனும் ஒருத்தர் வந்து உட்காந்து டீ குடிச்சிருக்கான், எப்படி நீங்கள் எங்களை கம்பேர் பண்ணலாம்? உங்க கூட தானே உட்காந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சமூகத்தில் நீ இருக்க, புரியுதா? இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டேஷன் போனால் வேற மாதிரி இருக்கும், தெரியும் உனக்கு? நான் ஏன் ஸ்டேஷன் நான் தப்பாக பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க சார். தப்பு பண்ணால் தான் ஸ்டேஷன் வரணும் இல்லை. எங்களுக்கு எதுவும் கிடைக்கலனா கூட நாங்கள் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்கோம். பாருங்க சார், தனியாக தான் நீ எவ்வளோ பொறுமையாக பேசுகிற, அவர் அந்த மாதிரி பொறுமையாக பேச மாட்டேங்கிறாரு. ஒரு அதிகாரியை எதிர்த்து பேசுகிறன்றது அவருக்கு தெரியலையா? இவ்வளோ நேரம் பொறுமையாக சார் இல்லை சார், நீங்களும் அப்போ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மேலே கையை வச்சிருக்கியா? கேமரா எங்கேருந்து வரீங்க? யார்? நீங்கள் யார்? தெரியாது தெரியாதா? இப்போ பாஸா? சாரெல்லாம் வாங்கிட்டு வராதா? சார் எப்படி வந்தேன் எங்களுக்கே தெரியாது சார். உன் பக்கம் தான் உட்காந்துருக்கான், உங்களுக்கு தான் சப்ளை பண்ணுறாங்கிறான். எல்லாம் என்ன சார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஒரு சப்ளை பண்ண பாஸ் யாரா இவங்க? யாரா முகம் ஞாபகம் இல்லை சார். முகம் ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு கொடுத்துருக்கியா முன்னாடியே? கொடுத்துருக்கலாம். சார் இவர் யாருன்னு கொடுத்துருக்கேன். எவ்வளோ நாள் இது நடக்குது? எவ்வளோ நாள் நடக்குது? ஒரு 6 மாதமாக ஓடிது. 6 மாதமாக ஓடி. எத்தனை வாட்டி ஓடிட்டு சார்? யாருன்னே தெரியாதுன்ற நீங்கள் மூஞ்சை பார்த்து தெரியுது சார். கத்தி பேசாத, கை நீட்டி பேச. கீழே இருக்கு. யாருக்கு எப்படி பேச தெரியாதா? கோவப்பட்டினா கத்தி பேசுறியா? எங்கே ஒர்க் பண்ணுற நீ? ஆ, அது கேட்குற மாதிரி பேசு. கத்தி பேசாதன்றதுனால அப்படியே வாய்க்குள்ளே பேசுறியா? இப்போ தான் ஜூஸ் குடிக்கலான்னு வந்தோம். புரியல. கேமரா எங்கே கேமரா ஐயா இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. இல்லை அதாவது பார்த்தோன்னு தெரியுங்க. வச்சுக்கிட்டு ஆடி வைக்கிறதுல பார்த்தோன்னு தெரியும். மேலே 2 ஸ்டார் வாடகை கேட்டது. என்ன பேர் இருக்கிறாங்க? சென்னை யூடியூப் சேனல் சார். தேங்க்யூ. பிடிச்சிங்களா இல்லையா? இருங்க பாஸ், இந்த கண்ணாடி போட்டு ஒரு போஸ்ட் எடுத்துக்கலாம். சாரி பாஸ்.